Welcome to Aari Gallery. இன்னைக்கு நம்ம வந்து blouse-ஓட back neck plus sleeve-ம் சேர்த்து பார்க்க போறோம். இது கொஞ்சம் சிம்பிள் தான். அதுக்கு முன்னாடி subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell button-ம் click பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு 3 லைன்ல வந்துட்டு ஜரியில மட்டுமே போட்டு வச்சிட்டேன். இது மெட்டீரியல் based ஆன டிசைன் அப்படின்றதுனால next sugar bead-ல வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம நார்மலா ஸ்டிச்சிங் யூஸ் பண்ற நார்மல் ஸ்விங் த்ரெட்டே போதும். சோ இது ஃபுல்லா வெச்சு முடிச்சிட்டு காட்றேன். இது ஃபுல்லா வெச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசில ஒரு லைன். அதாவது எம்போசிங்காக போட போறோம். சேம் வந்து நம்ம ஒரு பிரைடல் ப்ளவுஸ் பண்ணோம். சேம் இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு சுகர் பீடும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜர்தோசி எம்போசிங் கொடுக்கிறதுக்காக போடுவோம். சேம் அதே மாதிரி டிசைன் வராது. இது கொஞ்சம் கம்மியா வரும். சோ அது வந்து கொஞ்சம் பிரைடல் டிசைன் அப்படிங்கறனால ஒரு 2 லைன் சேர்ந்து வரும். இது கொஞ்சம் கம்மியா வரும். நான் அந்த ப்ளவுஸ்லயே சொல்லி இருப்பேன். இது வந்து எம்போசிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீளமாவே ஜர்தோசி விட்டுக்கலாம். ஃபுல்லா வெச்சு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் sugar bead-ல வந்துட்டு ஃபில்லிங் பண்ண போறோம். வெச்சாச்சு. இப்போ வந்துட்டு இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கேன். இது வந்து பிரைடல் ப்ளவுஸ் கிடையாது. சோ சிம்பிளா தான் பண்ண போறோம். சோ 2 பீட் வெச்சிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு 4 பீட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி once வந்து அந்த டர்னிங்ஸ்ல நீங்க கரெக்ட்டா எத்தனை பீட் வெச்சு ஃபாலோ பண்றீங்களோ அது அப்படியே கண்டினியூ ஆகி ப்ளவுஸ் ஃபுல்லாவே வந்துரும். சோ உங்களுக்கு thread filling விட பீட் filling ஜர்தோசி filling ரொம்ப ஈஸி. ஜர்தோசி கூட நீங்க பெர்ஃபெக்ட்டா கட் பண்ற அதே ஷேப் தான் வரும். அதுல லைட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். பட் பீட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ரொம்ப கோணையா இல்லாத பீட், ரொம்ப பெருசா இல்லாத பீட் எல்லாம் நீங்க கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வெச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அந்த ஷேப். நம்ம வந்து இந்த டர்னிங்ஸ்ல எல்லாம் அந்த நம்ம யூ ஷேப் அப்படினா அந்த டர்னிங்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக கூடாது. இதுலயும் சேம் அதே 4 பீட் வைக்கலாமா இல்ல இது மாறுமா அப்படினு இருக்க வேண்டியது இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா அந்த டர்னிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி பீட டர்ன் பண்ணி கொண்டு போகணுமே தவிர பீட கம்மி பண்ணியோ இல்ல எக்ஸ்ட்ராவோ பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா வராது. சோ சேம் இதே மெத்தட் தான் நம்ம ஃபுல்லாவே போட போறோம். சோ அதனால இத போட்டு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமாவே நான் உங்களுக்கு காட்றேன். கொஞ்சம் ஒரு 1 இன்ச் இல்ல ஒரு 2 inches அப்படி போட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கனாவே தெரியும் அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரியே போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்பர் 4 இத வந்து அப்படியே லைனா வைக்க போறோம். இது வந்து அவங்க கொடுத்த டிசைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ண போறது கிடையாது. சோ அத அப்படியே லைனா ஒண்ணொண்ணா தான் வைக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி ரவுண்ட் பீட் வந்து ஒண்ணொண்ணா தான் வைக்கணும். இப்படி 2 ஒட்டி இருக்கு அப்படினா லைட்டா கட்டர் வச்சு லைட்டா சைடுல மட்டும் கட் பண்ணுங்க. நீடில்ல படுற மாதிரி கட் பண்ணாதீங்க. ஏன்னா நீடில்ல வந்து லைட்டா கீறல் விழுந்தாலும் உங்களுக்கு கிளாத்ல வந்துட்டு இடிச்சிட்டே இருக்கும். சோ இத வந்து ஃபுல்லா வெச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து sugar bead-ம் ஒரு லைன் வெச்சு முடிச்சாச்சு. இதோட நம்ம வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இல்ல. ஏன்னா இது அந்த அளவுக்கு ரேஞ்ச் உள்ள ஒரு டிசைன் தான். ஆல்ரெடி அவங்க அத தான் கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் 3 எடுத்துர்க்கேன். நம்பர் 3 எடுத்துட்டு அத சுத்தியும் sugar bead வைக்கிறேன். டர்னிங்ஸ்க்கு கரெக்ட்டா வராததனால ஒரு பீட அட்டாச் பண்றேன். 2 பீட தாராளமா நம்ம அட்டாச் பண்ணலாம். 2 பீட அட்டாச் பண்ணிட்டு அந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா இன்னும் அந்த நமக்கு ஓவரால் புட்டாஸ் வந்து இதுல நிறைய வேலை இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஓவரால் புட்டாஸ் வந்து அவங்க கொடுத்ததே தான் நம்ம போட்டுருக்கோம். கொஞ்சம் அந்த ப்ளவுஸ் பார்க்கிறதுக்கு அந்த ஓவரால் புட்டாஸ்னால கொஞ்சம் கிராண்டா தெரியும். பார்க்கிறதுக்கு சிம்பிள் ப்ளவுஸ் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு 4 பீட் வெச்சு பார்க்கறேன். அது வந்து செட் ஆகல அப்படினா 5 பீட் வைப்பேன். because வெச்சு பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் அதோட லுக் எப்படி இருக்கு அப்படினு. சோ எண்ட் நாட் போட்டே நான் வெச்சு பார்க்கறேன். சோ வெச்சிட்டு மேல ஒரு நம்பர் 3 பீட் இருக்கு இல்லையா அத அந்த ஹெட் பாயிண்ட்ல வெச்சிட்டு அத அப்படியே லாக் ஸ்டிட்ச் போட்டு அப்படியே மாட்டி விட்டுடலாம். எனக்கு எண்ட் நாட் போடுறதை விட இந்த மாதிரி மாட்டி விடுறது ரொம்ப பிடிக்கும். சோ இத வெச்சு பார்த்துட்டு அது நல்லா இல்ல அப்படினா நான் அதை சேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ 5 பீட் வந்து வெச்சிருக்கேன். ஏன் 5 பீட் வெச்சத நான் உங்களுக்கு காட்டல அப்படினா சேம் process தான். வேணும்னா மறுபடியும் கூட நான் உங்களுக்கு வெச்சு காட்றேன். உங்களுக்கு வந்து 2 பீட் இதோட சென்டர்ல இருந்து இப்ப நம்பர் 3 போட்டு இப்ப நம்ம எண்ட் நாட் போடுறோம் இல்லையா இந்த ரவுண்டோட சைடுல இருந்து கரெக்ட்டா
சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 பீடு வரும். கரெக்டாக பர்ஃபெக்டாக சென்டரில் ஒரு பீடு வரும். மறுபடியும் 2 பீடு வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் கரெக்டாக வரும். எகெயின் வந்து இதில் எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நம்பர் 3 வச்சுட்டு ஹெட் பாயிண்டில் ஒரு பீடு. ஸோ இதுக்கும் வந்துட்டு நான் எண்டு நாட் போடாமல் அப்படியே மாட்டி விடுறதே பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த வேலை பார்த்தாலும் ப்ளவுஸை முடிக்கும்போது கடைசியாக ஒரு பீடு வைப்பீங்கள்ல, அப்போ வந்து எண்டு நாட் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். என்னடா வீடியோ அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சேன்னு பார்க்க வேணாம். நம்ம ஸ்லீவ் டிசைனையும் சேம் இதே ப்ளவுஸில் தான் பார்க்க போகிறோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைனையும் சேம் இதே பார்த்துடலாம். நீங்களும் சேம் போடும்போது நிறைய புட்டாஸ் வந்து பெருசாக இருந்தாலும் இந்த மாதிரி பக்கத்தில் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவுக்கு வந்து ஆல்ரெடி நான் நெக் லைனில் என்ன போட்டனோ அதே தான் ஸ்லீவ் லைன்லேயும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆல்ரெடி வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு, மறுபடியும் பீட் ஃபில்லிங், மறுபடியும் சுகர் பீடு, மறுபடியும் நம்பர் 4, மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எந்த வேலையும் எக்ஸ்ட்ராவாக பார்க்கல. அடுத்து வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு நம்ம பீட் வைப்போம் இல்லையா, அது மாதிரி வைக்கணும். இதுக்கு வந்து ஒரு 4 பீடு. இதில் வந்து ஆல்ரெடி நம்ம ஜரியில் வைக்கிறதுனால அதுலேயே லைன்ஸ் இருக்குது. ஸோ மெஷர்மெண்ட் எனக்கு தேவை கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. சேம் அந்த கிராஸ் வந்து ஸ்லாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த 4 பீடோட ஸ்லாண்டிங் அது சேம் ஒரே மாதிரி இருக்கணும். அது வந்து ஒரு ட்ரிக் வச்சு பண்ணுங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 4 பீடு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நான் வந்து இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அந்த 4 பீடு வைப்பேன். ஸோ அதை வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேருங்க. ஏன்னா ட்ரிக் வைக்காமல் போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து 4 பீடு வைக்கிறேன் இல்லையா, இப்போ ஆப்போசிட்டில் பார்த்துக்கோங்க. இந்த முன்னாடி நம்ம போட்ட அந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிட்டே ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா அது கரெக்டாக வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இப்போ ஆல்ரெடி போட்ட அந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிட்டே போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ அடுத்து லாக் ஸ்டிச் போட்டு அடுத்த பீடு. ஏன் லாக் ஸ்டிச் போட சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு பீடு வந்து கரெக்டாக கொஞ்சம் தள்ளி விலகி வரும். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக போட்ட பீடோடு சேர்த்து ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ அப்போ அது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ மறுபடியும் 2 பீடாக அந்த 4 பீடாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வைக்கணும். நம்ம சுகர் பீட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கழிச்சு தான் வரும். கொஞ்சம் கோணையாவோ கொஞ்சம் சின்னதாகவோ இருந்துச்சுன்னா அதை வந்து கையில் அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுட்டு அடுத்தடுத்த பீடை வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடி வச்ச அந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிட்டே வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஈவனாக கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 3 எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே அந்த நம்பர் 3 வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் வந்து எண்டு நாட் போடலை, லைட்டாக பீடை சுற்றி மாட்டி தான் விடுறேன். இது வந்து கரெக்டாக அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் ட்ரையாங்கிள்லேயும் நான் போட போகிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து சுகர் பீட் வச்சு ஒரு லேயர் போடுவோம், அதுக்கு மேலேயும் நம்ம லைன்ஸ் போடுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஆப்போசிட்லேயும் நம்பர் 3 பீட் வைக்கணும். சேம் இதே ஒர்க்கை தான் நம்ம அந்த ஃபுல் லைன்லேயும் பார்க்க போகிறோம். ஏன் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்துட்டு கரெக்டாக இந்த பார்டரை தாண்டி, இது வந்து 3/4 ஸ்லீவ், இந்த பார்டரை தாண்டி மேலேயும் இதே ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ஸோ சேம் தான் மேலேயும் வரும் உங்களுக்கு. பிகினர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு எண்டு நாட் போடுறத விட இந்த மாதிரி பீடில் மாட்டி விடுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பழக உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ இது வந்து வேலை உங்களுக்கு கம்மி. சேம் டைம் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த பீடில் மாட்டி விட்டுட்டு நீங்களே அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சா கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் இது சேஃப். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் பீட் லைனும் கொடுத்துட்டேன். இப்போ அரும்பா வைக்கணும். அதாவது ஒரு சுகர் பீடு, ஒரு நம்பர் 4 அந்த மாதிரி மாற்றி நம்ம வைப்போம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு வைக்கும்போது நம்மளுக்கு எப்படின்னா, நம்பர் 4 கீழேயும் நம்பர் சுகர் பீடு வந்துட்டு மேலேயும் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அரும்பா வைக்கிறது நம்ம நிறைய வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப பக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி, அதாவது ஒரு பீடு அளவுக்கு தள்ளி தான் நம்ம வைக்க போகிறோம். நான் எப்பயுமே போல தான் எண்டு நாட் போடாமல் அப்படியே பீடோட வந்து மாட்டி விடுறேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த பீடோட மாட்டி விட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரும்பா வைக்கிறது கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி ஃபுல்லாக போடணும்.
அதுக்கு வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு போடுங்க. மறக்காமல் நம்பர் 4ஐயும் சுகர் பீடையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா மாட்டி விடுங்க. லாக் ஸ்டிச் போடாமல் அப்படி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும், பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதுதான் லுக். நம்ம வந்து அந்த ஸ்லீவோட லைன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக அந்த பார்டர் முடியுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம இதே வேலையை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் நம்பர் 3 கொடுத்துட்டு மறுபடியும் சுகர் பீடு மறுபடியும் நம்பர் 3 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வைக்க போகிறோம். அவ்வளோதான் இதில் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஆப்போசிட்லேயும் நம்ம நம்பர் 3 கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி கொடுக்காம சேம் வந்து ட்ரையாங்கிளில் மட்டும் அந்த நம்பர் 3ஐ மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம ரிப்பீட்டடான ஒர்க்கை வந்துட்டு உங்களுக்கு சும்மா காட்ட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3 ரவுண்ட் பீடும் சுகர் பீடும் வைக்கிற ஒரு லைனை மட்டும் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ரொட்டீன் நம்ம கீழே என்னென்ன ஸ்லீவ் லைனில் பண்ணமோ அதே தான். இதையும் ஏன் காட்டுறேன் அப்படின்னா அந்த பார்டர்லேருந்து கரெக்டாக கீழே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், மேலே கிடையாது. ஸோ இப்போ நம்பர் 3ஐயும் சேம் ஒரே சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அப்படியே கீழே கொண்டு வந்துக்கலாம். நம்ம வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணி மேலே போகிறத விட கரெக்டாக அந்த பார்டர்லேருந்து இந்த பக்கமாக ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த மெஷர் வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ சிங்கிள் பீடாக ஃபுல்லாக வச்சிடலாம். இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லீவோடைய முக்கால் அளவுக்கு டிசைன் வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஏன்னா அதே ஒர்க்கு தான், ஸோ அதவே ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு தெரியும் இந்த ஓவரால் புட்டாஸும் சேம் நான் வந்துட்டு பேக் நெக்கில் போட்டு காமிச்சது தான். நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து பிளெயினாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சிங்கிள் பீடு நம்பர் 4 இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வச்சுருக்கேன் ரவுண்ட் பீடில். ஸோ அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு சுகர் பீடு நம்பர் 4 மறுபடியும் ஒரு சுகர் பீட் நம்ம வந்து அந்த ப்ரைடல் ப்ளவுஸில் வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக போட்ட ப்ரைடல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓவரால் புட்டாஸ் நான் இது தான் வச்சுருப்பேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.